இன்னும் 10 நிமிஷத்துல அங்க இருப்பேன்டா. ஒரு முறுக்குனா வந்துட போறேன். டேய் நில்றா. வெளியே போறியே, மணி இப்போ லேட்டாச்சு. எப்போ வருவ? ஒரு 10-11 ஆயிடும்பா. சரி சீக்கிரம் வா. நீ வர்ற வரைக்கும் நானும் அம்மா முழிச்சிட்டு தான் இருப்போம். பா ஏன்ப்பா இப்படி பண்றீங்க? இப்படி பண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது உங்க ஞாபகமா தான் இருக்கும். இதனால சீக்கிரம் வர வேண்டியதா வேற இருக்கும். அப்ப நீ வீட்டுக்கு பத்திரமா வர வரைக்கும் எங்களுக்கு அப்படிதானே இருக்கும். நீ வேகமா வரேன்னு சொல்ற வார்த்தையை கேட்கும் போதே எனக்கு பக்கு பக்குன்னு இருக்குடா. பைக்ல ஸ்பீடா போறதுக்கான ஆப்ஷன் கொடுக்கறதே அவசரத்துக்கு போறதுக்காக தான், ஆசைப்படும் போதெல்லாம் போறதுக்காக இல்ல. 50 கிலோமீட்டர் வேகத்துல போனா 10 கிலோமீட்டர் 30 நிமிஷத்துல போய் சேர்ந்துடலாம். அதே 100 கிலோமீட்டர் வேகத்துல போனா மிஞ்சி போனா 10 நிமிஷம் தான் சேவ் பண்ண முடியும். அதுல என்ன கோட்டையா கட்ட போற? முன்னெல்லாம் ரோடு கிராஸ் பண்றவங்க தான் பார்த்து போவாங்க. இப்பெல்லாம் பைக்ல போறவங்க தானே பார்த்து போக வேண்டியதா இருக்கு. இப்ப இருக்க ஜென்மங்கள்லாம் ரோட பார்த்து எங்க போகுது? போனை பார்த்துட்டு தான் போகுது. பெத்தவங்க சொல்றதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வெறும் குறைய மட்டும் தான் தெரியும், பாசமா தெரியாது. சரி இதுக்கு மேல ஓயிஸ்டாண்டா, நீ எப்போ வேணாலும் வா. அது வரைக்கும் நாங்க முடிச்சிட்டு தான் பார்ப்போம். பா நான் 10 மணிக்குள்ள வந்துடுறேன்ப்பா.